செய்திருக்கிறேன். நாளிலும் கூட ஓடி வரப்படியார் கிருபை பாராட்ட தேவனுக்கு இன்றைக்கு நாளும் நன்றி சொல்லி தோற்றுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தார். கடந்த 3-4 மாத கண்மணிகள் பாதுகாப்பு தேவன் 4ஆம் மாதத்தின் கடைசி சனிக்கிழமையிலே நம்மை நான் கோரி தெரிவி சுற்றி படப்படியாய் அவர்கள் நாளை ஆராதனையிலே என்னுடைய பலத்த கரம் காணப்படும்படியால் நாம் அந்த தகுந்த முறைகளை காணப்படும்படியால் கர்த்தரை சுத்திகரிக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்ற வாழ்க்கையை போனது. மற்ற ஒரு நாள் வருவாங்க, நன்மையை பெறுவாங்க, கடந்து போவாங்க. ஆனால் அப்படி ஆரம்பித்த நாளில் கர்த்தருக்குள் கடந்து போகிற நாள் வரைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் அசதியாக இல்லாமல் உறவினர்கள், பயிர்கள், வியாதிகள், வேலைகள், சந்தைகள் எத்தனை வந்தாலும் தினந்தோறும் பிடிக்கிறது. தினந்தோறும் சோர்ந்து வாக்கு கடனாக திருமணத்தோடு நமக்காக இல்லாமல் பரிந்து பெற்ற தேவனாய் காணப்படுகிறது. மனிதகுமாராய் வந்து கூட மகிமை தேர்ந்த மகனாய் காணப்பட்டால் கூட தன்னை மனிதனாக காணிட்டு மண்டியிட்டு உணவால் பண்ணிட்டு எதிர்த்து தேர்வை செஞ்சு ரதத்தை செஞ்சு தன்னை செயல் பாடுகளை ஒற்றுப்படுத்து இவனையே ஒற்றுப்படுத்தா நம்ம மீட்டெடுப்போம். எல்லாருக்காக இயேசுவின் ரத்தம் இல்லாம ஒரு ஆத்மாவும் தேவனை ஏற்றி கொடுத்து கூடாத காரணம் எல்லாம் பொருளை மீட்கவர்களா இதெல்லாம் கொடுக்கணும். நமக்கு சொந்தமாக பணமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், சொத்தாக எடுத்தா அதுதான் கொஞ்சம் கொடுப்போம். எப்படியா கொடுத்தாரு அப்படி ஒரு அழிந்து போக பொருளையே விளைவிட்டு வாங்கிட்டா அழியாத நித்திய ஜீவனாகி இந்த இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் அழியாத ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு விதை கொடுக்கப்பட்ட இந்த உபதேசம், இந்த ஊழியம், இந்த விசுவாசம் கடைசி வரை விளைந்திருந்தாதான் தேர்வுக்கு போக முடியும். இதெல்லாம் தெரிஞ்ச என்ன தேவைன்னா கடைசி வரை ஜெபிக்கணும், ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். தேர்வு செய்வது இறைவன் இருக்கிறார். அந்த கொள்கையிலே விவாதமாக தம்முடைய வாக்கு வெளியிட்டு கொடுத்தார். ஐயனார் அதற்கு கடைசி சனிக்கிழமை ஏற்கனவே மூலமாக இந்த நடைமுறைகளை ஆராய்ச்சி கொண்டு வரணும். குறிப்பாக நடைமுறை அறிவிப்பு வாக்கு 3 நாள் இவருக்கு காட்டு வெயில் காலத்து மாதிரி எல்லா காலத்தையும் யோசிக்கிறார். காலத்து வெயில் அத்தகைய வரையில் தனிக்கிழமை கொள்கையை அவரவர் நேரம் கொண்டு போடுறோம். இல்லை ஒரு வீடுகளிலும் அவருக்கு வசதியான நேரத்தில் உபவாசம் ஏற்படுது. பிள்ளைங்களுக்கு பெரிய போய் காசு ஏன்னா பயமான வெயில் எல்லாரும் வந்தாங்க. அப்புறம் வந்து விரிவான வெயில் வெளியில் சாப்பாடு போனோம். அதனால மே மாதத்துக்காக அன்னையோட எதிங்க அந்த நடக்கும். யார் என்ன கொடுக்க வைச்சாலும் தகவல் தெரியுங்க. வாட்ஸ்அப் போடுறோம், குரூப்பில் போடுறோம். கிடைக்கிறோம் அப்படின்ற கிடையாது. அந்த கையில் வீடியோ சேர்த்து தெரியுது. அதான் வீடியோ சேர்த்து வணக்கம் நிறையா இருக்கிற பண்ணி சனிக்கிழமை மாதம் சொல்லி போகுது. 26 முதல்கிழமை பண்ணி வியாழக்கிழமை 1 வெள்ளிக்கிழமை அது வந்து வீட்டுக்காக முதல் சனிக்கிழமை ஜான் எடுக்கணும். இல்லை நான் மகளுக்கு போயிருக்கிறோம். நல்ல சூழ்நிலை இன்னும் வந்துடும். வெயிலில் அவருக்கு ப்ரொஃபஸர் காரணம். அதனால் அவருக்கு சொல்கிறேன் காரணம் முடிந்த காரணம் இன்னும் கண்டிப்பாக போகும். இப்படி ஒரு விஷயத்தை பெயர் வைக்கணும். அதுக்காக அவர் பெயர் அன்று தமிழ் பெயர் உள்ளபடி மனோஜ் பெயர் கொடுத்து கட்டம் கொடுத்தாங்க. நாங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் சரியாக நடந்த நாங்கள் ஒரு முன்னுதாக பண்ணி நான் தெரியாது. நாங்கள் கொஞ்சம் ஆரம்பம் அவர்தான் இன்றைக்கு வர முடியாது. அதை பார்த்துக்கோம். நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்காக தெரியுங்க பெயர் வரணும்னு சொல்லி பெயர் வர வேண்டாம் வந்தால் பெயர் அதுக்காக தெரிவிக்க சொல்லி சாட்சி நேரம் மாதம் முழுவதும்
வாழ்க்கை துறையை சமூகத்திலே டாக்டர் தத்தனுடைய ஆசிரியர் 2 சாமுவேல் 22:3 கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். நான் என் வாழ்க்கையில பார்த்து வெடிக்க மாட்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு அழைக்கணுமோ போட்டணுமோ அவர் தான் என்னை விடுவிக்க. ஏன்னா எத்தனையோ பிரச்சனை எனக்கு வந்தது, எத்தனையோ பெரிய பெரிய பிரச்சனை வந்தது. எல்லாமே ஆண்டவர் கத்தை வந்து தூசி மாதிரி போக்காட்சிட்டார். இப்போ பார்த்து வாழ்க்கையில் 1 வருஷம் தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஆண்டவர் தான் தெரியும். ஒரு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கேமோ எஸ்தருக்கு போட சொல்கிறோம். 3 நாளைக்கு சொல்ல கேட்டாங்க. எப்படியோ இது பண்ணி 3 நாளைக்கு சொல்ல கொடுத்து கேமோ போட்டாங்க. டாக்டர் நான் வெளியே கூப்பிட்டு பேச சொல்லுவோம். ரூமில் வெளியே கூப்பிடுவாங்க. நர்சஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அங்கே கூப்பிட்டு பேசுவாங்க. எத்தனை நாள் இருந்தோமோ அத்தனை நாளும் 10-15 டாக்டரும் வாங்கி வருவாங்க, பேசுவாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. என்னால் என்ன பண்ண முடியும்? நான் ஆண்டவர் கருத்தில் தான் அவர் அப்போ தான் நான் பார்த்து நோக்கியிருந்தேன். அப்புறமா ஃபஸ்ட்டு கேமோ கொடுத்துட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் சிஸ்டருக்கு பிபி கொஞ்சம் லோ ஆகிடும், எப்போனா ஹாய் ஆகிடும், சுகர் கொஞ்சம் இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி நாங்கள் இந்த செகண்ட் கேமோக்கு போனோம். செகண்ட் கேமோ போய் ஓபிடிக்கு வந்து 20 நம்பர் ரூம் ரிசல்ட்டில் இன்ஜெக்டர் வச்சுருக்காங்க. எஸ்டரில் நின்று கேட்டேன். எத்தனை டாக்டர் வந்தாலும் அவங்க வந்து நின்று பேசிட்டு போகிறாங்க. ஏன்னா சிஎம்சியில் வந்துட்டு எந்த டாக்டரும் டைரெக்டாக வந்தால் செம்பருக்கு தான் போடுவாங்க. ரூமில் போய்ட்டு உட்காருவாங்க. எந்த பேஷண்ட்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஆனால் எஸ்டர்கிட்ட வந்து நீங்கள் என்கிட்ட போட்டு பேசிட்டு எப்படி கிளம்புறீங்க கேட்டு போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்கி நம்பிக்கை இல்லை. செகண்ட் கேமோ போகும்போது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வரலாங்களா அவங்களுக்கு நம்பிக்கை. அதனால பேசிட்டு போய் அப்புறமா 21ஆம் தேதி கேமோ கொடுக்கலான்னு பேசணுங்களா இது போயிட்டு நான் அப்படி எம்ஆர்ஐ ஸ்க்ரீனில் பார்க்க பாருங்க. ரொம்ப பெருசாக கட்டியிருக்கிறது தலைமை. உங்களுக்கு பின்னால் சின்ன மூளை அதில் கூட கட்டியிருக்கு. ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத பாயிண்ட்டுக்கிறாரோ இல்லைன்னா இஷ்டத்து ஆண்டவருக்கு வாய்ஸ் எவ்வளோ கூட தெரியாது. ஏன்னா பாஸ்டர் ஒரு நாளைக்கு மெசேஜ் எடுத்தாரு. ஏசையா 35 இதில் இசைக்கால 15 வருஷம் ஆண்டு வாய்ஸ் கொடுத்தாரு. அத்தனை நாள் மொழிதான் ஆண்டு கற்றுலே வச்சேன். ஆனால் நீவே போட்டு இவ்வளோ பெரிய அற்புதம் செய்வீங்க. எஸ்டர் கூட கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அவரை தான் நம்பி நான் உலகத்துக்கு வாழ்ந்துருக்கேன். ஏன்னா ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் ஏதோ இதுதான் பண்ணுவாங்க. அதனால அவன் பையனும் அவங்க அம்மா மேலே ரொம்ப இது வச்சுருக்காங்க. அதனால நான் ஆண்டுகிட்ட எப்பவுமே இப்போ சில நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் நான் என் சரீரம் ரொம்ப பலவீன மாதிரி ஆயிடுச்சு. முன்ன 3 முறை 4 முறை ப்ரேயர் பண்ணலாம், உள்ள இடத்திற்கும் ப்ரேயர் பண்ணலாங்க. ஆனால் வந்து என் முற்றிலோ கால் வலி இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது தெரியல. நான் அப்போ கூட நைட்டில் ஒரு முறை கண்டிப்பாக 3 மணி 4 மணிக்கு ஆன்லைன் கேட்பேன். இப்போது வந்து அவர் ஏன் கோட்டை இருக்குன்னா அவர் அப்போ வந்து யார்கிட்ட நான் போகணும். ஏன்னா அவர் தான் எல்லாமே எவ்வளோ இருந்தாலும் ஆண்டை விட்டு என்னால் விலக முடியும். ஏன்னா ஆண்டை தான் எனக்கு அதனால என் வாழ்க்கையில் சேர்ந்தது. எவ்வளோ நாங்கள் எத்தனையோ பேர் நான் ஜார்க்கண்ட் இங்கே வந்துருக்கோம் யாருமே தெரியாது. தெரிஞ்சவங்க கூட என்ன பண்ணாங்களா என்னை ரொம்ப கேவலப்பட்டாங்க, ரொம்ப இது பண்ணாங்க. அதெல்லாம் சொன்னால் வேறு மாதிரி கேட்டேன். ஏன்னா நான் வந்து இங்கே யாருமே தெரியாது, அங்கே எனக்கு எல்லாமே இருக்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணணும் மனசில் பேச்சேன். நான் தைரியமாக ஆர்டர் முடிச்சுக்கணும். இப்போ இங்கே வந்து அவங்க கட்டிக்காட்டு நான் படிச்சுங்க. அதில் மீன் வயசுல யோனா எப்படி ஆண்டரை கூப்பிட்டாரோ நான் தெரியும் ஆடுவேன் அப்படி தான் நான் கெஞ்சி கேட்குறேன். அவர் தான் எனக்கு போட்டேன், எல்லாமே அவர் தான். அதனால நான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து எஸ்டரை பற்றி லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் முடிவு எடுக்கிறேன். ஆண்டவரே எஸ்டர் ஃபைல் எடுத்து போய் பாத படியில் வச்சுருக்கேன். இதுவே கீழே தான் வழி நடத்தணும். அன்றைக்கிலேருந்து எத்தனை ஃபைலை அதெல்லாம் வச்சுருக்கேன். ஆண்டவர் தான் வழி நடத்துங்கிறார். என் நம்பிக்கை கோட்டையெல்லாம் அவர் தான். அதனால நீங்கள் கொஞ்சம் எனக்காக ப்ரேயர் தான். நான் ஆண்டவர் இன்னும் பலமாக நிற்கணும்.
முன்னோக்கி அவர் செய்கிற அற்புதம் நான் பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா ஆண்டு விட்டு வேற வழி கத்தோட வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். மூணாவது வருஷம் 12 அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாயிருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய், கர்த்தருடைய வாக்குனா இந்த வேதம், இந்த வார்த்தைக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை வணங்கி அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தார். அவர் சொல்ற வார்த்தைகளுக்கும் அவர் நடத்த வேண்டிய வழிகளை நம்ம நடந்து போனால் கீழ்ப்படியணும். முதலாவது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். அவர் சொல்ற எல்லா காரியத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும். 15 நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாயிருந்தது போல உங்களுக்கும் விரோதமாயிருக்கும். நம்மளை நடத்துகிற ராஜாக்கள் இந்த தேசம், இந்த இந்தியா ஏன்னா இந்த இந்திய தேசத்துக்கு ஒருத்தர் இருப்பாங்க, ஆளுகிற ராஜா. இப்போ தமிழ்நாடுனா முதலமைச்சர். இப்போ நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம இந்த உலகத்தை விட்டுலாம். நம்மளோட வீடியோ எடுத்துக்கோங்க. இப்போது ஒய்ஃப் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டாலும் ஆண்டு கீழ்ப்படியுமே இருக்காது. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன்னா என் வீட்டுக்கு இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு அவர் சொல்லுகிற வழியில நாம் நடந்தா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து கர்த்தர் நல்லவர் என்று ரட்சிப்பாங்க. இப்போ நம்மளே ஒரு தாழ்வான வழியில போனா பாரி வேதத்தை தூக்குறாங்க, பைபிள் சண்டையானா எல்லா பிரயத்துக்கும் நம்ம போகிறாங்க. இது இல்லை ரட்சிப்புறேன், நான் போய் என்ன பண்ண போகிறேன் வெளியே சொல்ல வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே, நம்ம வீட்டில் இருக்கிற ராஜாக்கள் ராணிகளும் இதை சொல்லுவாங்க. இப்போ வேதம் சொல்லுறது தெளிவா. 14 நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல், அவருடைய வார்த்தைக்கு கலகம் பண்ணாமல், அவருடைய நாமத்துக்கு கலகம் பண்ணாமல் இருந்தாவே போதும். இயேசு என்ற நாம, அந்த நாமத்தை நாம் கலகம் பண்ணலாம். கிறிஸ்துவன் என்று சொல்லி வாழாமல் கிறிஸ்துவா வாழணும். கிறிஸ்துவன் சொல்லிட்டு வாழ்றா அது இயேசுக்காக கலகம் பண்ற மக்கள் பார்த்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவர்கள். ஏன்னா நம்ம பேசுகிற பேச்சு, நாம் நடக்கிற எல்லாமே இயேசுவை கலகம் பண்ற மாதிரி இருக்கு. அவருடைய கை எப்படி இருக்கும் நமக்கும், இதுக்கு முன்னாடி நம்மளோட பிதாக்களுக்கு, நம்ம ஃபேமிலி முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன் அவங்களுக்கு அப்பா அம்மா அந்த மாதிரி இருக்கிறது விரோதமாக கர்த்தருடைய கை இருக்குது. ஏன்னா அவங்க ஆண்டோட தேடல, அவனோட யாரும் தெரிஞ்சிக்கல. தெரிஞ்சாலும் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைன்ற ஒரு மாதிரி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையா இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி புனிதமானதுன்னு உலகத்துக்கு தெரியாது. ஆனால் அவங்களாம் கிறிஸ்தவனா ஒரு மாதிரி கேவலமா நினைக்கிற அளவுக்கு இருக்கிற கிறிஸ்தவர் பண்ணிட்டாங்க. நாம் அப்படி இல்லாமல் கிறிஸ்துவ நாமத்தை கை கொள்ளும்படி நாம் இருக்கோம். இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இயேசு யாருன்னு தெரியல, வாழ்ந்துட்டாங்க. அவங்களுடைய கர்த்தருடைய கை அவர்கள் மேல விரோதமா இருந்துச்சு. அதே கை தான் நம்ம மேல இருக்குது. நாம் கர்த்தரை தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு வழியில, ஏதோ ஒரு போராட்டத்துல, சாவுற நிலைமையில, கடைசி காலத்துல, இந்த கடைசி நேரத்தில் செத்தெல்லாம் இருக்கும் பொழுது அவருடைய கண்களில் நம்ம கிருபை கிடைச்ச வசி நாம் ஆண்டவரை ஏற்றுக்கணும். அந்த சாபத்திலிருந்து அவருடைய கரத்திலிருந்து நாம் தப்பிச்சிருக்கோம். அவர் கண்களை கிருபை கிடைச்ச வசி. 16 இப்பொழுதும் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். அதுதான் நம்மளால நிற்க முடியாது. கர்த்தர் நமக்கு எல்லா அற்புதங்களும் செய்யறாரு, எல்லாம் நமக்கு தெரியுது. எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் நமக்கு செய்வாருன்னு சாட்சி சொல்லிடுறோம். அது ஆண்டவர் செஞ்சாருன்னு 4 பேர் இருந்தாலும் சாட்சி சொல்லிடுறோம். ஆனா ஒரு போராட்டம் வரும்போது அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு நின்று அதை யோசித்து பார்க்க முடியல. அது நான் நிற்கிறதுக்கு தான் நம்மளுக்கு எங்க நிற்கிறதுக்கு, தேவனுடைய சம்பந்தம் நிற்கிறதுக்கு தான் நமக்கு நேரம் போதலை.
ஆனா எல்லா காரியத்திலும் நம்ம நின்று கூட பேசிட்டு போவோம். அடிக்கிற வெயில மழையில கூட உலக காரியத்தை உலக பேச்சு, மற்றவங்களை குறை சொல்றது, மற்றவங்களை பத்தி பேசுறது, கீழ்த்தனமா பண்றது எல்லாத்தையும் நம்ம நின்று பேசிட்டு போவோம். ஆனா நமக்கு ஒரு போராட்டம் இல்லை, யாருக்காக ஒருத்தருக்காக செபிக்கணும், ஒரு பாரம் அப்போ வரும்பொழுது நமக்கு செய்த நம்ம கர்த்தர் அவர்களுக்கு செய்வார்களா செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய சமூகத்துல நின்று பார்த்துக்கங்க. இதே வசனம் முன்னாடி யாத்திரையா முதல்ல இருக்கு, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியங்களை நீங்கள் நின்று பாருங்க. ஏன்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் கொண்டு வரும்பொழுது எவ்வளோ அற்புதம் நடந்துச்சு, எவ்வளவோ கர்த்தர் செய்தார். ஆனா கடலை பார்த்தோன்னே நாங்க எகிப்துல சாவதுக்கு எங்களுக்கு கல்லறையா இல்லை, இங்க இருந்து எங்களை சாவடிக்கிறதுக்கு கொண்டு வந்தீங்களா, இப்படிதான் முன்னுமுறுத்துனே இருந்தாங்க. ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போதெல்லாம் அற்புதத்தை பார்த்துட்டே தான் வந்தாங்க. ஆனா ஒரு சின்ன காரியம் வரும்போது முன்னுமுறுத்தாரு. அப்ப மோசே கோவப்பட்டு, நீ ஏன் கர்த்தருக்கு என்ன முன்னுமுறுக்கிறீங்க, கர்த்தருக்கு அவன் மோசைக்கு கோவம் வர அளவுக்கு ஜனங்கள் முன்முறுத்தாங்க. இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்க கோவம் வர மாதிரி நம்ம சபையில நம்ம என்ன பண்றோம், ஒருவருக்கு ஒருவரை குறை சொல்லி முன்முறுத்து 10 ஊழியக்காரையும் நம்ம குறை சொல்லி இருக்கோம். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, தேவனுடைய சமூகத்தான் நிற்கிறார். இந்த இடத்துல தான் நீங்க நின்று பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியங்களை அப்போ விவரிக்க முடியாது. அவர் செய்த அற்புதங்களை விவரிக்க முடியாது. நான் அநேக சபைகளை பிசாசு தொடர்ந்து எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஆனா இந்த சபையில அநேக காரியங்கள் கர்த்தர் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே செஞ்சிருக்காங்க. நடக்க முடியாது, அவ்வளவுதான், லைஃப் போயிடுச்சு, கண்ணுக்கு முன்னாடியே நடக்க வச்சிருக்கிறாரு. உயிரே அவ்வளவுதான், லாஸ்ட் ஸ்டேஜ், அவ்வளவுதான், மறித்துருவாங்க, ஜீவனை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். இப்போ நான் இவ்வளவு நம்ம வாழ்க்கையில கூட நிறைய காரியங்கள் அவரெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாம் செய்து வசதி நீங்க உட்காந்து நம்ம ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தும். அப்போ இவ்வளோ செஞ்ச தேவன் இனி இருக்கிற காலம் நமக்கு செய்ய மாட்டாரா? ஏன் செய்யறதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச மாதிரி கர்த்தருடைய வாக்குல நம்ம விரோதமா பண்ணிருக்கோம். அவருக்கு கீழ்ப்படி இல்லை, அவருடைய நாமத்தை மையப்படுத்தல. வேதம் சொல்றது போல அவருடைய பிதா அவருடைய கை பிதாக்கள் முன்பாக இருந்தது போல இப்பயும் நம்ம மேல இருக்கு கோபம். அந்த கோபம் பற்றி எரியும் போதுதான் இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நமக்கு எவ்வளவு நாள் நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி அறிவை ஊட்டி வளர்க்குறோம், வழி தப்பி போவாதாங்க. நம்ம பிள்ளைகள் நம்ம கேட்கணும் இல்லை, நம்ம கடந்து வந்த பாதையில் நம்ம அப்பா அம்மா பேச்சு நம்ம கேட்டிருந்தா வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், நீ கேட்காத வசதி இருக்கு. அப்போ அவங்க சொல்லி பார்த்து என்ன பண்ணாங்க, இது அவ்வளவுதான், அடிபட்டு வரணும். இன்னைக்கு கர்த்தர் அப்படிதான் உங்களுக்கு நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காரு, மகிமையான ஒரு ஊழியத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதுக்கு தகுதியா இல்லையா நமக்கே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பார்த்தா எனக்கு நான் தகுதியான்னு எனக்கே தெரியல. இந்த இடத்துல நான் இந்த வார்த்தை பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா எனக்கே தெரியல. ஆனாலும் அவருடைய கண்களை கிருபை கிடைச்ச வசம் இந்த வார்த்தை எனக்கு பேச கர்த்தர் வச்சிருக்கு. இப்போ பேசினது இங்க கொடுக்குற ஊழியம் அது நமக்கு தகுதி இருக்குது இல்லை, நம்ம யோசித்து பாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு மகிமையான ஊழியத்தை கொடுத்து இருக்கிறாங்கன்னா அதுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு படித்து அவர் சொல்லுற நேரத்தில் நம்ம நிற்கணும், சமூகத்தில் நிற்கணும். அந்த நிற்கிறதுக்கு தான் நமக்கு நேரம் போகிறது இல்லை. எல்லா காரியத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கு. எப்பவுமே தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும்னா நேரம் போதாது, நிற்கிறதுக்கு நம்மளுக்கு முடியாது. அப்போ வேதம் சொல்லுது 17 இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கெட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். சாமுவேல்ன்றது கர்த்தருடைய ஊழியக்காரர். இன்னைக்கு நம்மளுடைய ஊழியக்காரர் நம்ம ஒரு பிரச்சனையும் போராட்டத்தையும் ஊழியக்காரருக்கு நம்ம சொல்லுவோம். அவர் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறார். புரியுதுங்களா? அப்போ நம்ம டைரக்டா ஜெபிச்சா நடக்காதா? நடக்கும், நமக்கு வந்து தாமதம். ஊழியக்காரர் 24 மணி நேரம் அவனுடைய சமூகத்தில் நிற்கிறவர். புரியுதுங்களா? அவர் நின்று அவரிடத்துல வார்த்தைகளை கேட்டு அது நமக்கு கொடுக்கிறவர் ஒரு ஊழியக்காரர், தீர்க்கதரிசியார். அப்போ நமக்குன்னு ஒரு ராஜாவை ஏற்படுத்தலாம்.
நமக்கு ஆல்ரெடி ஒரு ராஜா இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து நமக்காக அந்த வானத்து சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து ஊழியம் பண்ணி உலகத்தில் எல்லா பாவத்திற்கும் தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையில் சுமந்த ஆட்டுக்குட்டி அந்த ரத்தத்தினால் நாம் என்று நிலைநிற்கிறோம். சரிங்களா? அப்ப நமக்குன்னு ஒரு ராஜா வேணும், நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும், நமக்குன்னு ஒரு கட்டளை வேணும். நமக்கு கொடுத்திருக்கிற வேதத்தின் கட்டளையின் படியும் நம் ராஜா நமக்கு சொல்லுகிற வேலையின் படியும் நாம் ஓடினா நாம் எங்க போய் நிற்கிறோமோ அந்த இலக்கை நம்ம அடைச்சிடலாம். அப்போ சாமுவேல் ஜெபிச்ச பொழுது கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டு சகலத்தையும் செய்தார். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை தான் ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவோம், அவர் ஜெபிப்பார். அதுக்கு நம்ம ஊழியக்காரர்கிட்ட சொல்லிட்டோம், அவர் போராடி ஜெபிச்சுக்கிறாருன்னு. அந்த ஜெபத்திற்கு அவர் உங்களுடைய பிரச்சனை ஜெபிக்கும் போது நீங்க அவரை சுமக்கணும். ஒரு ஊழியர்ன்றது மீண்டும் சொல்றோம், ஒரு ஊழியர்ன்றது ரொம்ப ஈஸியானது இல்லை. ஒரு ஆத்மாக்காக ஒரு ஊழியக்காரர் ஜெபிச்சாங்கன்னா அவங்களுக்கு போராடுற அந்த காரக்கிரிகள் அநேகம் உண்டு. அதுலேருந்து அவங்க வீட்டுக்கு வரணும். அதற்காக நாம் அவருக்கு ஊழியக்காரத்துக்காக ஜெபம் செஞ்சு தான் ஆகணும். முதலாவது ஜெபிச்சு நிற்க வைக்கணும். சரிங்களா? ஒரு சண்டே முடியுது, ஏன்னா நம்ம ஊழியக்காரர் டயர்டாகிறாரு. ஒருத்தருக்கு ஜெபிக்கல, அநேகருக்கு ஜெபிக்கிறாரு. ஒருத்தர் இடத்துல ஒரு ஆவி இல்லை, அநேக அசுத்த ஆவி இருக்கு. அதெல்லாம் கட்டி இதுங்களா நிற்கிறார். அவர் பலனோடு நின்னாதான் அவர் நமக்காக கத்திரத்துல நின்று ஜெபிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவருக்காக ஜெபத்துல, ஊழியத்துல, சபையில நாம் தாங்கி நிற்கணும். புரியுதுங்களா? ஏன் வந்து திடீர்னு ஊழியக்காரர் மகிமைப்படுத்தலாம் நினைக்காதீங்க. நான் அவர் மகிமைப்படுத்தலை, எனக்கு அக்கப்படுத்த வெளிப்பாடு. அதை நான் சொல்றேன். ஒரு ஊழியக்காரர் நாம் தாங்கினாதான் நாளைக்கு நமக்கு ஒரு ஊழியம் வரும் பொழுது நமக்காக ஒரு ஆண்டவர் வந்து ஜனம் கொடுத்து கொடுக்கும்பொழுது அவங்க நமக்கு தாங்க. இன்னைக்கு நாம ஊழியக்காரர் தாங்கன்னா நாளைக்கு இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர் எவ்வளோ அசட்டை பண்ணுறோமோ நாளைக்கு நம்ம கொடுக்குற ஜனம் நம்மளை அசட்டை பண்ணணும். சரிங்களா? அதனால தான் நான் ஊழியக்காரர் பற்றி சொல்கிறேனே தவிர அவரை மகிமைப்படுத்துறேன், அவரை நைஸ் பண்ணுறலாம் அந்த எண்ணம் இல்லை எனக்கு. சரிங்களா? ஊழியத்தின் பாதையில் கடந்து வந்த பாதையை நான் சொல்லுறேன், அவ்வளோதான். அப்போது இந்த சாமுவேல் ஜெபத்திற்கு ஜனங்களுக்காக ஜெபிச்சு கர்த்தரிடத்துல மழையும் வர வச்சது. அப்போ இதே போல நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்துச்சு தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். அவங்க வார்த்தையை நம்ம கீழ்படிஞ்சா இன்னைக்கு எல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஊழியத்துக்காக வளர்ந்துருக்கலாம். அவனுடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படியும் கர்த்தருடைய மகன்தான் நாம் கீழ்ப்படித்து வாழ்வோம். சங்கீதம் 105 அதிகாரம் 1 வசனம். 1. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். 2வது அவருடைய செய்களை ஜனங்களுக்குள்ள பிரஸ்தாபப்படுத்தணும். இயேசு நாமத்தை ஜனங்களுக்குள்ள நாம சொல்லணும். இன்னைக்கு சபைக்குள்ள சொல்றோம், சபைக்குள்ள எல்லாருக்கும் கிறிஸ்துவ தெரியும். சபைக்கு வெளியும் எத்தனையோ பேர் ஆண்டோரை பற்றி தெரியாதுன்றாங்க. அவங்க இடத்த நாம் ஆண்டோருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அவர் நல்லவர், அவர் நல்ல ஒரு தெய்வம் இல்லை, நான் அப்படிலாம் இருந்தேன், என் ஆண்டோருக்கு சுகத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுக்கு போராட்டம் வருதுன்னா உங்க போராட்டத்தில் சுகத்தை பெற்று நம்ம உட்கார்ந்தே இருக்கிறதுக்கு ஒன்றும் நம்மளுக்கு அந்த போராட்டம் வரல. ஆண்டவர் அந்த போராட்டத்துல இருந்து நம்மளை தூக்கி எடுத்துருக்கிறாரு. அடுத்த பேர் சொல்லணும், எனக்கு இது மாதிரி ஒரு போராட்டம் வந்துச்சு, அந்த போராட்டத்துல என் இயேசுதான் எனக்கு கை கொடுத்தாப்பா, நான் நம்பின கடவுள் மனுஷன்லாம் என்னை கைவிட்டாங்க, இவர் தான் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சாரு. அப்போ நம்ம சொல்லும் பொழுது அவங்களும் அந்த போராட்டத்தை பார்த்துருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ பார்க்கும்போது அப்போ அந்த ஆண்டு நான் போய் நம்ம ஜெபிப்போம். ஒரு வாட்டி ஜெபம் பண்ண வருவாங்க, அந்த ஜெபத்துக்கு ஆண்டு பதில் கொடுப்பாரு. அப்புறம் மீண்டும் ஒரு போராட்டம் வரும், அவங்களுக்கு திருப்பி அவங்க ஆண்டு ஜெபத்தை திருப்பி ஒரு அதிசயம் செய்வார். அப்படியே அவனுடைய எடுத்துப்பாங்க. இன்னைக்கு நம்ம நேரம் வந்தோடனே பேசு நல்லவன் சொல்லும் பொழுது
நம்ம எதுக்கு முடியுமா? முடியாது. நமக்குள்ள போராட்டம், உலகம் வெறுத்து குடும்பம் வெறுத்து, சொந்த மனைவி பிள்ளைகள் எல்லாம் வெறுத்து நடுவீதியில் வரும்பொழுதுதான் இயேசு வருவார். இயேசு வந்து நீ என்கிட்ட வாப்பா, நான் உனக்கு நன்மை செய்வேன். அப்போ சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். இவரே ஒரு கொஞ்சம் எட்டி பார்த்துலாம் உள்ள வரும்போது தான் அவருடைய அன்பு இருக்கு பாருங்க, அது திகைக்க முடியாது. சரிங்களா? அது அன்பு ருசி பார்த்துட்டு பிறகு அவர் வீட்டுக்கு போகணுன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளோ பெரிய அன்பு. ஸ்வீட்டை கூட கொஞ்ச நேரம் கொஞ்சம் தான் ஒரு 100 கிராம் சாப்பிடணும், அதுக்கு என்ன தெரியும். அவரை உலகம் முழு நம்ம ஜீவனோட நாளெல்லாம் அந்த அன்பை ருசித்தா கூட திகட்டாத ஒரு அன்பு. அப்படிதான் நம்மளாம் வந்து கிறிஸ்துக்குள்ள வந்துருக்கோம். இப்போ நாம் எல்லா ஜனங்களுக்கு முன்னாடியே ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தணும். 1. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அவரை பாடணும், அவரை கீர்த்தனம் பண்ணணும். புரியுதுங்களா? அவரை பத்தி ஜனங்களிடத்துல பேசணும். நம்ம ஜனங்களிடத்துல பேச வேண்டியதில்லை. முதல்ல நம்ம ஆத்மாக்குள்ளே நாம் பேசிக்கொள்ளலாம். ஆண்டவர் நல்லவர், நீ ஏன் அப்படி சொல்ற? நம்ம ஆவியாத்மாக்குள்ளே பேசணும். நமக்குள்ளே நிறைய மாற வேண்டியது இருக்கு. அப்ப நமக்குள்ளே ஃபர்ஸ்ட் மாத்தி, ஆண்டவர் நல்லவர், நீ எப்படிலாம் வழி திருவான்னு, உன்னை யாரும் தெரிஞ்சுக்கல, உன்னை ஆண்டவர் தெரிஞ்சுக்கல, ஏன் உன்னோட பேசுற, மனம் திரும்பு. நமக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள மாத்திக்கும் பொழுதுதான் உலகம் நம்மளை பார்த்து நாம் சொல்லும் போது உலகத்தால் மாறுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கணும். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இதயம் மகிழ்வதாக. அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டணும். இன்னைக்கு நம்ம என்ன மேன்மை பாராட்டுறோம்? தன் சரீரத்தை பத்தி மேன்மை பாராட்டுறோம், நம்ம சொந்தத்தை பத்தி மேன்மை பாராட்டுறோம், நம்ம பிள்ளைகளை பத்தி மேன்மை பாராட்டுறோம், நம்மளுடைய வேலையை பத்தி மேன்மை பாராட்டுறோம், நம்மளுடைய கையில் இருக்கிற பொருட்களை குறித்து மேன்மை பாராட்டுறோம், வீட்டை பத்தி மேன்மை பாராட்டுறோம், நம்ம சரீரத்தை அலங்காரப்படுத்துகிற புடவையும் நகைகளையும் சரீர அழகையும் மேன்மை பாராட்டின்னு உட்காந்துருக்கோம். இயேசுவை நம்ம மேன்மை பாராட்டிருக்கோமா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆத்மாக்குள்ளே நாமக்குள்ளே நாம் பேசி நம்ம ஆண்டவர் மேன்மை பாராட்டிருக்கோமா? முடியல. அதுதான் முடியல. இனி மாறும். மேன்மை கர்த்தர் மேல மேன்மையா இருக்கணும். யாரு குறித்த மேன்மை பாராட்ட யாருக்கும் இங்க அதிகாரம் இல்லை. ஏன்னா இயேசு நம்மளை விலை பெற்ற அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுத்து அவரை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டணும். எந்த மனுஷனை குறித்தும் மேன்மை பாராட்ட இங்க ஒண்ணுமே இல்லை. நம்மளை குறித்து நம்மளை மேன்மை பாராட்டு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. மக்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க ஏதோ ஆண்டவனை ஏதோ செஞ்சிருக்கிறாங்க, அதனால அவங்க மண்ணு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்கள மேன்மை பாராட்ட நமக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. சபையிலையும் சரி, நம்ம வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய எல்லா விதத்திலும் சரி, இயேசு ஒருவரை மட்டும் மேன்மை பாராட்டும்படி செஞ்சனா நம்மள கர்த்தர் எங்க மேன்மை பாராட்டுற பிதாவிடத்துல நம்மள மேன்மை பாராட்டு. இந்த உலகத்துல மனுஷனை எது செஞ்சா அது செஞ்சா மேன்மை பாராட்டினா இயேசு அங்க மேன்மை பாராட்ட மாட்டார். ஏதோ சொல்லு மத்தியில படிச்சு பாருங்க. என்ன குறித்து யார் ஒருவன் ஜனத்தில் பிரசாபப்படுறான், அவனுக்கு நான் பிதாவிடத்துல பறிஞ்சு பேசுறான். அவர் பறிஞ்சு பேசுறதோட நாம இல்லை, இங்க இருந்துக்கலாம். அதுக்கு மேல அவரை பரிசுத்த நகரமாய் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். பாருங்க, நாலாவது கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடணும். அவர் வல்லமையினாலதான் இன்னைக்கு ஜீவனா இருக்கு. அந்த வல்லமை நமக்குள்ள இல்லைன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய நாமம் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம பிசாசை தோக்க முடியாது. மற்றவங்களுக்கு ஜெபிக்க முடியாது. பிசாசு அப்புறம் அது ஒரு இது, அதெல்லாம் பேர் நம்ம பிசாசுன்னு ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன். பிசாசை தோக்க இந்த சபை வந்து இவ்வளோதான் பண்ணியிருந்தேன் ஊழியர்கள். அப்புறமா என்ன பண்ணாரோ தெரியாது. இப்போ சுத்தமாக என் மனசுக்குள்ள வரதில்லை. அவர் ஜெபிச்சு என்ன கிடைக்காது. கர்த்தர் நாமத்துக்கு சோதரம் நன்றி செலுத்துறேன். ஏன்னா எக்காலத்திலும் இயேசு நாமத்தில் பிசாசத்தை தோற்ற, இயேசு நாமத்தில் தாமே இதேதான். ஏன்னா நடந்து வந்த பாதைகள் இப்ப அதெல்லாம் இல்லை. அந்த இடத்துல ஏன் நம்ம மேன்மை பாராட்டணும்? அது அதுக்காக ஒரு ஊழியர் இருக்கும், அது செய்யட்டும். நம்ம யாரை மேன்மை பாராட்டணும்? ஆராதிப்போம். ஆராதனை செய்யும் போது அது மேன்மை தான். அதுலேயே நமக்கு எல்லா விடுதலை வந்துடும். சரிங்களா?
அப்போ நான் கடந்து வந்த பாதையில இதுதான் நடத்தி என்னை நடத்தின்னு மாட்டாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பிசாச ரோடுலாம் போவோம், பிசாசத்தை வந்துடுவோம். இதுதான் வேலையே, வேற வேலை என்ன இருக்கு. அப்போ மாஸ்டர் ஒரு வாட்டி கமல்நாதன் பாஸ்டர் சென்னையில் இருப்பார், அவரை வர வச்சு அவருக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி நடுரோட்டில் ஒரு பந்தல் போட்டு அதுக்கு ஒரு பிசாஸ் கூட்டத்தை வர வச்சு அங்கே தோட்டிங்க உக்காந்து. இதுதான் எனக்கு இந்த எஸ்எம்என் சபைக்குள்ள வரணும், எல்லாமே போயிடுச்சு, 0. புதுசாக ஆணு கொடுக்குறாரு. இந்த வசனத்தெல்லாம் அப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் பேச தெரியாது, இன்னைக்கு பேச வச்சிருக்கிறார். ஏன்னா இது அபிஷேகத்தை நம்ம பயன்படுது, அது மனுஷனால் அபிஷேகப்படுது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மனுஷனுடைய அபிஷேகம் எது, தேவனுடைய அபிஷேகம் எதுன்னு தெரிஞ்சிங்கனாவே நம்ம கிறிஸ்துக்குள்ள எப்படி வாழலாம் நமக்கு தெரிஞ்சு. அப்போது பிசாசை எக்காலத்துலையும் அவன் ஒன்றுமே இல்லை. நம்ம காலில் இருக்கிற தூசிக்கு கூட சமம் இல்லை. நம்ம காலில் பட்ட தூசியை வெளியே போனோன்னா தட்டிட்டு போயிடலாம். அது மாதிரி தான் அவனால மையப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. பிசாசு சொல்லி நம்ம வாழ்க்கை நம்ம பிசாசு ஆக்கிக்குவாங்க. இயேசுவை மையப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை கர்த்தர் அவரை வல்லமையும் நாடுகள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடணும். நித்தமும் அவரை தேடி பாருங்க. இந்திய வாழ்க்கையை விட இதோட அற்புத வாழ்க்கை நம்ம கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.